வாங்க வடை கறி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். கடலைப்பருப்பை ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்ச கடலைப்பருப்பை மிக்சியில் போட்டுக்குவோம். கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கோங்க, வரமிளகா, பூண்டு போட்டுக்குவோம், கொஞ்சமாக உப்பு போட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்குவோம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்குவோங்க. வெங்காயம் போட்டுக்குவோம், கருவேப்பிலை போட்டு சேர்த்து பெசரிக்குவோம். எண்ணெய் ஊற்றிக்குவோம். பக்கோடா மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி போட்டு எடுத்துருவோம். ரொம்ப முருகல் இல்லாமல் இந்த மாதிரி இருக்கையில் எடுத்துருவோம். போட்டு எடுத்தாச்சுங்க. ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி பட்டை, இலை, மிளகு, சோம்பு, வெங்காயம் போட்டுக்கோங்க, தக்காளி போட்டுக்கோங்க, உப்பு போட்டுக்கோங்க, நல்லா வதங்கட்டுங்க. மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க, இடித்த இஞ்சி பூண்டு போட்டுக்கோங்க. தோசைக்கு இட்லிக்கு சூப்பராக இருக்குங்க. கொஞ்சமாக குழம்பு மிளகாத்தூள், தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக இப்படி உதுத்து விட்டுக்குவோம். கொதிக்கிறப்ப உதுத்த பக்கோடாவை போட்டுக்குவோம். கிண்டி விட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே ஆஃப் பண்ணிடுவோம். அருமையான வடைகறி ரெடிங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். தோசைக்கு சூப்பராக இருக்குங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.